அன்பான உறவுகளுக்கு வணக்கம். கடந்த வருடம் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுடைய பெறுபேறு நேற்றைய தினம் வெளியாகணுச்சு. அதில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து சிறப்பான சிறந்த சித்திகளை பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. வெற்றியடைந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோட, இந்த மாணவர்களுக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்த பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், அதோடைய சமூக நல உறவுகள்னு சொல்லி நிறைய பேர் இந்த பிள்ளைகளோட கல்விக்காக உதவி இருக்கிறாங்க. உதவிய எல்லா உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய மலையக தாய்மார்களோட பிள்ளைகளும் 9 பாட திறமை சித்தி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. உண்மைக்குமே அதெல்லாம் பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஓலவெல்னா, அதாவது சாதாரண தரம்னா என்னென்னு தெரியாத நேரத்தில் அந்த வர்ற பெறுபேறு எப்படி இருக்கணும் என்னென்னு கூட தெரியாத ஒரு காலத்தில் இருந்து இன்றைக்கி ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய ஒரு சாதாரண ஒரு தாயோட ஒரு குழந்தை, ஒரு மாணவன் வந்து இன்றைக்கி 9 பாட திறமை சித்தி எடுத்திருக்கிறான் அப்படிங்கிறது உண்மைக்குமே பாராட்டக்கூடிய, போற்றக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் அந்த பெற்றோருக்கும் இந்த நேரத்தில் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். இதே மாதிரிக்க இது பரீட்சையில் எதிர்பார்த்த பெறுபேறு கிடைக்காத நிறைய பாடசாலை மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வது மட்டும் இல்லாமல், அவங்க வந்து மீண்டும் ஒரு முறை முயற்சித்தால் சிறந்த வெற்றிகளை சிறந்த சிறந்த பெறுபேறுகளை பெறலாம் அப்படிங்கிறதும் உண்மை. அந்த மாதிரிக்க 2ஆம் தவணை பரீட்சை எழுதி வெற்றி பெற்று பல்கலைக்கழகம் வரைக்கும் போயிருக்கிற மாணவர்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனால் மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணுறது ஒன்றும் வீண் போகாது. அதில் அப்படி முயற்சி பண்ண நிறைய பேர் நல்ல சித்திகளை பெற்றிருக்கிறாங்க. அப்போ அதனால் மீண்டும் ஒரு முறை இந்த மாணவர்களுக்கு பாடசாலையாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், இன்னொரு முறை அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுனா, ஒரு ஆதரவு கொடுத்தா கட்டாயமாக அவங்களும் முன்னேறி வருவாங்க. இப்போ இருக்கிற பொருளாதார பிரச்சனை, திரும்ப எங்கே படிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரோட பெற்றோர் மத்தியில் இருக்கிற ஒரு காரணம் இருந்தாலும், இந்த ஒரு விஷயத்துக்காக அதுகளோட எதிர்காலம் இந்த இடத்துல நின்று போயிடக்கூடாது. அவங்க தொடர்ந்து படிக்கணும், உயர்தரம் பல்கலைக்கழகம் போகணும். அதுக்கு பெற்றோர்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறது பட்டாலும் பரவாயில்ல, அதுகளை இதோடு நிறுத்திடாமல் தொடர்ந்து அவங்கள பாடசாலைக்கு போய் படிக்கக்கூடிய வசதி ஏற்படுத்தி கொடுங்க. இப்போ எல்லாம் அநேகமான பாடசாலையில் இந்த சாதாரண தர பிள்ளைகளை பாடசாலைக்கு எடுத்திருந்தாங்க. அப்போ திரும்பவும் அதே ஸ்கூலில் போயிட்டு செகண்ட் இயர் படிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய பாடசாலை இருக்குது. அப்போ அந்த மாதிரி பாடசாலையில் பார்த்து பிள்ளைகளை திரும்பியும் படிக்க வைங்க. படிக்க வச்சு அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் பாடசாலைக்குள்ளே இருப்பாங்க. அவங்களோட எதிர்கால வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அதே போல் மலையத்தில் தாயோட எல்லா பிள்ளைகளும் திறமை சித்தி எடுக்கணும். அதுக்காக பெற்றோர்களும், ஆசிரியர்களும், மாணவர்களும் எல்லாருமே மீண்டும் மீண்டும் நிறைய முயற்சிகள் எடுத்து எல்லா பிள்ளைகளும் உயர்தரம் போகணும், நல்ல பெறுபேறுகளை பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் மனதார வாழ்த்திக்கொள்கிறேன். நன்றி உறவுகளே.